காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விஜய் அவர்கள் வெளியேறப் போகிறார்களாம். மீண்டுமே திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கப் போகிறதா? அடுத்தடுத்த கேள்விகள் மக்களை பதற வைத்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. 2029 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் 107 இடம் வென்றுவிட்டார். அதுக்கப்புறம் விஜய்க்கு பெரும்பான்மை இல்லாததால் காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வந்தது. ஸோ இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் கிடைத்து கொண்டு இருக்கு. 2029 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வைக்கப் போவதில்லை அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு. ஸோ இதனால் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்திய கூட்டணியில் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக இணைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நாங்கள் இந்திய கூட்டணியிலிருந்து வெளியேறவில்லை, நாங்கள் இந்திய கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதனால 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் திமுக தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும். ஸோ மீண்டும் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கும் போது அது காங்கிரஸுக்கு பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அரசியல் சம்மந்தமாக எல்லா விஷயம் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்